ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! நம்ம இன்னைக்கு பலாப்பழத்தில் ஒரு சிம்பிளான அல்வா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பலாப்பழத்தோட பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொறுமையாக கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாம் 1 கப் வந்துட்டு பலாப்பழம் எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி 3/4 கப் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரும்பவும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இங்கே பார்த்தீங்களா, நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு 3 ஏலக்காவை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம் இதில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நாம் நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு பாதாம் பிஸ்தா தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா நெய், அது வந்துட்டு நமக்கு பிரிஞ்சு வரணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஓரத்தில் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருதுன்னு, இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துட்டாலே அல்வா ரெடி. இங்கே பார்த்தீங்களா, பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. எந்த அளவுக்கு நல்லா திரண்டு வருது, பார்க்கவே ஆசையாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.